ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம தர்பூசணி பழத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இதை கோசா பழம்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷில் வாட்டர் மெலன்வாங்க. இப்போ வெயில் காலமாக இருக்கிறதுனால நம்ம உடம்புல அதிகப்படியான நீர் வெளியேறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி நீர் நிறைஞ்ச பழங்களை சாப்பிட்டோம்னா நம்ம நீர் இழப்பை தடுக்க முடியும். இதை பார்த்தா உடனே வாங்கிட்டு வந்துடுங்க, இல்லைன்னா அந்த ஸ்பாட்லேயும் வாங்கி சாப்பிட்ருங்க. இது குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். சுகர் வரும் அப்படின்னு பயப்படுறவங்க கூட இதை சாப்பிட்லாம். அளவோடு எடுத்துக்கிட்டால் ஒன்றுமே பண்ணாது. இந்த மாதிரி பீஸாக கட் பண்ணி போட்டு ஒரு ஸ்டிக் போட்டு கொடுத்தா குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க. ஜூஸாகவும் அடித்து சாப்பிட்லாம். இருந்தாலும் ஜூஸ் போட்டு சாப்பிட்றதோட பழத்தை அப்படியே சாப்பிடும் போது நம்மளுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா விட்டமின் சி, மெக்னீசியம், பொட்டாசியம் எல்லா சத்துக்களும் நிறைஞ்சிருக்கு. இந்த அடிக்கிற வெயிலுக்கு நம்மளை தற்காத்துக்கொள்ளணும்னா இந்த மாதிரி ஏதாவது பண்ணாதாங்க உண்டு. அதனால் இந்த மாதிரி பழத்தை பார்த்தா விட்டுறாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். பாய்.